மைதா இல்லாமல் பட்டர் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான வெஜ்ஜீஸ் பாஸ்தா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்காக ஒரு கைப்பிடி காலிஃப்ளவர், கைப்பிடி முந்திரி எடுத்து சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு தனியாக எடுத்து ஆறினதுக்கப்புறம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். அதில் ஒரு கப்பில் காய்ச்சி ஆற வச்ச பால், ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதை தனியாக வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்கின பூண்டு, கேப்சிகம் நீட்டமாக அரிஞ்சு போட்டு எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டையும் எடுத்து போட்டுட்டு ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக், உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. அதுக்கு டேஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வேக வச்ச பாஸ்தா வேக வச்ச தண்ணி வேணால் நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுட்டு பெப்பர் வேணால் பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே சுட சுட எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இந்த சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா ஸ்பைசி வேணால் நல்லா சில்லி ஃப்ளேக் போடலாம். நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.